ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்கலான்னா டிஷ்யூ கிளாத் வச்சு ஒரு ஈஸியான ஒரு ஃப்ளார் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, டிஷ்யூ கிளாத் வந்து இது கோல்டன் கலர் டிஷ்யூ கிளாத்து. இது வந்து சர்க்கிள் ஷேப்பில் வந்து நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இன்னும் ஒரு பொருள் என்னென்னா, நம்மளுக்கு கொஞ்சம் பீட்ஸ், இது வந்து பேர்ல் பீட் நான் எடுத்திருக்கேன். ஸோ எப்படி ஃப்ளார் செய்யலான்னு பார்க்கலாம். ஸோ இந்த டிஷ்யூ கிளாத்து சர்க்கிள் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கிறது. இதை ஃபஸ்ட்டு இப்படி ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணுங்கள். ஸோ இப்படி ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பி இதையும் இந்த ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணதை திருப்பி இன்னொரு ஃபோல்டு இப்படி. இன்னொரு ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு சர்க்கிள் ஷேப்பை இப்படி ஆஃபாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு அப்புறம் இதை இந்த ஆஃபை இன்னொரு ஃபோல்டு. ஸோ நம்மளுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இதை வந்து நம்ம நீடில் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இப்படி எடுத்து சும்மா நீடில் வந்து இப்படி இன்செர்ட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லா சர்க்கிளையும் ஆஃபாக ஃபோல்ட் பண்ணி அப்படியே இன்னொரு ஃபோல்ட் இப்படி இந்த மாதிரி பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கணும். ஸோ அடுத்த சர்க்கிள் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டு பார்க்கலாம். கடைசி பெட்டல் இது.
பாருங்கள், இது வந்து இப்படி இருக்குது. நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த நாட்டு போட்டோம் இல்லையா, இந்த எட்ஜையும் பிடிச்சி இழுங்க. ஸோ நல்லா சுருக்கி விடுங்க. நல்லா சுருக்கி விட்டு, இங்கே பாருங்க 2 எட்ஜ் இருக்குது, உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த 2 எட்ஜையும் இப்படி நாட் போட்டுருங்க. நாட் போட்டு இந்த த்ரெட்டை வந்து கட் பண்ணிவிடுங்க. ஸோ ஒரு ஈஸியான சிம்பிளான ஃப்ளார் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது சென்டரில் நீங்கள் என்ன வேணாலும் ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, சென்டரில் வந்து ஒரு ஸ்டோன் வந்து இப்படி ஸ்டிக் பண்ண போகிறேன். அதுக்காக நான் கொஞ்சம் ஃபேப்ரிக் க்ளூ வச்சுக்கிறேன். கொஞ்ச நேரம் இப்படி அழுத்தி பிடிச்சிங்கன்னா அது வந்து ஸ்டிக் ஆகிக்கும். கொஞ்ச நேரம் அழுத்தி பிடிங்க, அது ஒட்டிக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதிலே இந்த ஸ்டோன் சுற்றி ஒரு லைன் பேர்ல் பீடு வச்சுக்கலாம். ஸோ எனக்கு இதுவே போதும், நான் ஸ்டோன் வச்சுருக்கிறதே ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ ஸ்டோன் வந்து ஒட்டினதுக்கப்புறம் இந்த த்ரெட்டை வந்து கட் பண்ணிவிடுங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஈஸியான ஃப்ளார் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளவுஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை குட்டி பசங்களோட அந்த பாவாடை சட்டைக்கு அது யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஒரு ஏர் கிளிப்பில் வந்து கம் போட்டு ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எதுக்கு வேணாலும் இந்த ஃப்ளார் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஈஸியான அண்ட் சிம்பிளான ஒரு ஃப்ளார் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.